ஆகவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்திய தூதர்கள் நம்மையும் திடப்படுத்துவார்கள். அந்த நம்பிக்கையோட இன்றைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, திரு அந்தோணிசாமி மற்றும் அவர் திருமதி சகாயம் அவருடைய குடும்ப அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, அதிலும் குறிப்பாக அவருடைய மகள் செல்வி ஆரோக்கியமேரி அவங்களுக்கு திருமணம், மற்றொரு மகள் திருமதி சுதா மற்றும் அவருடைய கணவர் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா சமாதானத்தோட ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காகவும், திரு அந்தோணிராஜ் அவர்கள் குடி மற்றும் புகைப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இயேசுவுக்காக வாழ, இயேசுவுக்கு சாட்சியம் பகர வேண்டி, பவுலின் இரவு நேரங்களில் தேவையற்ற சிந்தனைகள், தூக்கமின்மை, இந்த மன அமைதிக்காக ஏதோ ஒரு விதமான கலக்கம், ஒரு போராட்டம், நெருக்கடி அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா அப்படியே ஒரு சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்குது, அப்படியே ஒரு என்ன சொல்றது மன அமைதியை சீர்குலைத்துக் கொண்டே இருக்கிறது. அவங்களுக்காகவும் திரு லூர்து சின்னபராஜ் மற்றும் திருமதி ஆரோக்கிய ஜெயராணி இவர்களும் இணைந்து வாழ்வதற்காக இந்த நற்கருணை ஆராதனையில நம்ம சிறப்பான விதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இவர்களோடு இணைந்து நாமும் இந்த பாடல் வாயிலாக நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கலங்கிடும் மனிதனை காப்பவர் இயேசு, கருணையும் அன்பும் நிறைந்தவர் இயேசு. கலங்கிடும் மனிதனை காப்பவர் இயேசு, கருணையும் அன்பும் நிறைந்தவர் இயேசு. அழுதிடும் மனதிற்கு ஆறுதல் இயேசு, அழுதிடும் மனதிற்கு ஆறுதல் இயேசு. அன்னையும் இயேசு, தந்தையும் இயேசு, என் அன்னையும் இயேசு, தந்தையும் இயேசு. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், நான் தான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். தெய்வமே, இதோ கலங்கி போய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய கலக்கங்களுக்கு நீ பதில் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறார், நைந்த நெஞ்சத்தை குணமாக்குகின்றார்.